இந்த ஊர் தானம்மா? இல்ல வீடு. உள்ள யாரா? வெளியே வாங்க, வெளியே வாங்க. என்ன யார் அது வெளியில சத்தம் போட்டுனுக்குது? என்ன மாப்பிள, என்ன இதெல்லாம்? என் பொண்ணு இதுக்காக கட்டி குத்தான். இந்த பாருங்க, எல்லாம் சொல்வதெல்லாம் சோக்கு நிகழ்ச்சியில எல்லாம் முடிஞ்சு போச்சு. இங்க வந்து கத்தி நிக்காதீங்க. என் பொண்ணுக்கு என்ன குறை? இந்த பூத பூஞ்ச புடிச்சுங்கிற என்ன இதெல்லாம்? யார பூத மூஞ்சின்றா? இந்த பாரு அப்படியே சப்பாத்தி அமுக்குற மாதிரி அமுக்கு போடுவேன். வாடியா, என் வாழ்க்கையில பங்கு போட்ட வர்த்தாசி மூஞ்சா. யார வர்த்தாசி மூஞ்சின்றா? அடி வாடி குத்துற முக்கிய. ஏன்பா ஆள் பார்க்க நல்லா தானே இருக்கிற, இது ஒரு மூஞ்சின்னு இதை இழுத்துட்டு வந்திருக்கிறியே. இங்க பாருங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன் சோம்பா பத்தி தாலியா? இங்கெல்லாம் உனக்கு நேரத்துக்கு வேலை. உனக்கு புருஷன் இருக்கிறான், வேற ஒருத்தர் புருஷனை இப்படி இழுத்துட்டு வந்து வச்சிருக்கிறியா? இது நல்லா இருக்கா? கேளுங்க தாத்தா, நல்லா வருது மாதிரி கேளுங்க. ஆத்தால பொண்ணு பிளான் போட்டு தான் வந்துக்கிறாங்க. மாப்பிள இது மாதிரி தான் நீ நல்லா இருக்க மாட்டேன் மாப்பிள. என் பொண்ணு வயிறு எடுத்து மாப்பிள. வயிறு எஞ்சா போயா 2 லிட்டர் தயிர் குடிக்க சொல்லு. மூஞ்சா பாரு, அது மூஞ்சா. என்ன எப்படி எல்லாம் கேக்குறா? பாத்துட்டு சோமாக்குறீங்களா நீங்க? இவன் என் பொண்டாட்டி, நீ யாரோ? பாய் பாய். தம்பி, நீ பண்றது சுத்தமா நல்லா இல்ல, பார்த்து நடந்துக்கோ. ஏன்னா நான் பார்த்த நடப்பேன் இல்ல பார்க்காமே நடப்பேன், அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்பலாம். நெக்கில் அக்கல் வச்சுக்கிறான் வருவாய் பைய. அடியே, என்னையா வறுபோக்கின்ற வரி குதிரை மூக்கி? டார்லிங், வேற எதுனா அசிங்கமா திட்டு டார்லிங். நீ சொல்லி நான் திட்டாம இருப்பேனா செல்லம்? இதோ திட்டுறேன். இதெல்லாம் ஒரு மூஞ்சி, அது சொல்றதுன்னு கேட்டுக்கிற பாரு. என்னடா இதெல்லாம்? இவ சொல்றதான் நான் கேட்பேன், புரியுதா? கிளம்பு, காத்து வரட்டும். மாமா இவன் பண்ண அழகு தந்துக்க எப்படி ஆ போறான் பாரு. நல்லா இருக்க மாட்டீங்க, நாசுரமா போயிடுங்க. சாபம் விட்டு போதுங்க. மாசிலா உண்மை காதலி மாறுமோ செல்வம் வந்த போதிலே. பேசும் வார்த்தை உண்மைதானா? பேதையை ஏற்க நீங்கள் போட வேஷமா? மாசிலா உண்மை காதலி மாறுமோ செல்வம் வந்த போதிலே. உத்தமனா வாழ்ந்து வந்தேன், தப்பு தண்டா ஏதும் இல்ல, ராகித்துனா யோகியும் தான். நித்து ராகித்த என்ன அதெல்லாம்? பழண்டா மாப்பிள. ஏய், இங்க இருக்கிற நானு, உன் கண்ணு அங்க போகுது. இன்னைக்கு அழகா இருக்குல்ல சொப்பன சுந்தரி. இந்தா சொப்ப. தேங்க்ஸ். சுந்தரி சொப்பன சுந்தரி நீதான், என்னையே பார்க்கிற ஒரு மாதிரி. நீ தேடும் செவந்தி பூவு நான். ஏய், என்ன சொப்பன சுந்தரி இதெல்லாம்? அவரு பாட நான் பாட எப்படி இருக்குதா? இதெல்லாம் நல்லா இல்ல சொப்பன சுந்தரி. டேய் ராகித்தே, அப்பப்போ வீட்டு பக்கம்லாம் வர வேலை வச்சுக்காத. இதெல்லாம் நீ சொல்லாத. சொப்பனம் நான் வீட்டு பக்கம் வரட்டுமா வேணாவா? நீ எப்பனா வரலாம். என்னது? அப்பனா நீ என்ன சந்தேகப்படுறியா? அது இல்லம்மா. நீ என்ன சந்தேகப்படுற, அதான் உண்மை. அப்படிலாம் இல்ல செல்லம், புரிஞ்சுக்கோ. அவன் தினம் ஊட்டாண்ட வரணும், அப்பதான் நான் புரிஞ்சுப்பேன். கரம் பூச்சவ கன்றாய் பூச்சவ, இவன் எதுக்கு நம்ம வீட்டாண்ட வரணும்னு நினைக்கிறான்னு தெரியலையே. சொல்லுங்க, உனக்காக என் புருஷெல்லாம் விட்டு வந்துக்கிறேன். நான் மட்டும் என்னம்மா, என் பொண்டாட்டி குழந்தையெல்லாம் விட்டு தானம்மா வந்திருக்கேன். அதெல்லாம் முடியாது, அவன் நம்ம கூட இருப்பான். என்ன சொல்றீங்க? எனக்காக நீங்க ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? டேய் மாப்பிள, நீ எப்போ வீட்டுல இல்லைன்னு சொல்ல, அப்போ மட்டும் நான் வரேன். ஏய், என்னடா பேசுற நீ? இல்ல மாப்பிள, நான் வந்தாலே உனக்கு பிடிக்க மாட்டதுல, அதனாலதான் நீ இல்லாதப்ப நான் வந்துட்டு போறேன். ரைட், சொல்றது கரெக்ட் தான். என்ன சொல்றா? இது சரிப்பட்டு வராது சொப்பனா. சரிப்பட்டு வராதா? ஏய், என்னடி அஷ்ட அடிப்பண்டா ராகித், பாத்துக்கோ. சாரி மாப்பிள. ராகித், அப்படியே வச்சு உள்ள தள்ளி கழட்டிடலாம். ஓஞ்சா இப்ப என்ன பண்றது ராகித்? இவனுக்கு மயக்க ஊசி அதிகமா போட்டு கோமாக்கு போக வச்சிடலாம். சூப்பரான ஐடியா, நம்மளுக்கு பிரச்சனை வராதுல. உயிர் போனாதான் பிரச்சனை, உயிர் போலன்னா பிரச்சனையே இல்லை. அப்ப இவனை தூக்கி குடன்ல போட்டு நம்ம ஜாலியா இருக்கலாம். ஆனா சொப்பன சுந்தரி, நீ யாரோ நான் யாரோன்னு தான் இருக்கணும் இப்பத்துக்கு, இல்லைன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. நீ சொல்றது கரெக்ட் தான். அப்ப என்ன பண்ணலாம்? இப்பதான் ஊருக்கு போலீஸ் சாமியார் அதிகமா இருக்கிறாங்களே, சாமியார் வேஷம் போட்டுறியா? நான் சாமியார் வேஷம் போட்டா நம்புவாங்கன்ற. நம்ம நாட்டுலதான் போலீஸ் சாமியாரை நம்புற மக்கள் அதிகமா இருக்காங்களே. நல்லதா போச்சு, சூப்பர். ஜல்லமா
எப்படி வேணாலும் ஆடு, இவனை இப்ப ஏதாவது வச்சு மூடு. காலப்புடி. 3 days later. அடடா, நட என்ன அழகு, உடை என்ன அழகு, மூக்கு என்ன அழகு, முகம் என்ன அழகு. ராயித்த உண்மையாதான் சொல்றியா? உண்மையாதான் சொல்றேன். அதான் உன் பின்னாலே அந்த பரிசு சுத்தி இருந்திருக்கான் போல இருக்கு. எப்படியோ அவனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தூக்கி போய் போட்டோம். என்ன ஒண்ணு பொண்டாட்டி வந்து தான் கத்தும் போலுக்குதுடா. அதெல்லாம் விடு, அதை பத்தி எதுக்கு பேசின்னு கிடக்குற. ஆனா ஒண்ணு, நம்ம வெளியில அக்கா தம்பி மாதிரி தான் பழகணும், புரியுதா? புரியுது ராயித்தா, அப்பதான் நம்புவாங்க, அதுக்கு தானே சொல்றா. ஆமா ஆமா, ஆனா யாருமே இல்லைன்னு வச்சுக்கோ, நம்ம கொஞ்சிக்கலாம். ஆனா ஒண்ணு, உனக்கு மூஞ்சி தான் மொற அகலக்குது சொப்பனம். என்ன பட்டி ஓவரா தேய்ச்சிட்டியா? லைட்டா. இது லைட்டா? ஆனா ஒண்ணு, 1000 வாட்ஸ் பல்பு போட்டா கூட நீ லைட்டா இருப்ப பொழுது. அதை விடு ராயித்தா, அங்க பாரு என் பையன் மாமனார் வரான். வேற வழியே இல்லை, சாட்சிக்காரன் காலில் ஒரு சண்டைக்காரன் காலையே ஊந்துடலாம். பல பலன்னு மண்டியில பெட்ரோல் மாசம் லைட் கட்டின்னு வர மாரி வரானே, ஏன்னா பிரச்சனை பண்ண போறான். சொப்பனம் என்ன மறந்துட்டியா? உன்ன மறக்க முடியுமா? நானும் உன் பையனும் வீட்டுல இருக்கும்போது கடலுக்கு ஒழிச்சியா? அதெல்லாம் விடுமா, அது என்ன இருந்தாலும் நான் மாமனாருமா. எங்க உங்க பையனே வானான்னு ஒதுக்காச்சு, அப்புறம் தான் நீங்க மாமனாரு. அக்காவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதெல்லாம் விடுப்பா, இனிமேல் மருமகிட்டே வாழ்க்கை தள்ளி அனுக்கிறேன்பா. என்னக்கா இப்படி சொல்றாரு? தெரியலையா? நீங்க துண்ட சோத்துல கொஞ்சம் போட மாட்டீங்களா எனக்கு? சரி விடு ராயித்து, சேர்த்துக்கலாம். வீடு பெருக்கிறதுக்கும் கோயம்பு வைக்கிறதுக்கும். எவ்வளவு நல்ல மனசு எங்க மருமக சொப்பன சுந்தரிக்கு. சரி சரி, போய் வீடு வாசல்லாம் பெருக்க, அப்புறமா குழம்பு வை. ஹேய், என்ன இந்த ஆள் வேற சேர்த்துக்குண்ணா? கம்முன்னு எதுக்காவது யூஸ் ஆகும். அடடா பாக்குறது மங்களகரமா இருக்கு, தெய்வமே நிக்கிற மாதிரி இருக்குதே. என்ன சொல்றாங்க? அதான் எனக்கும் சந்தேகமா இருக்குது. என்னம்மா அந்த பக்கம் திருப்பிக்கிட்டீங்க? என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னடா அந்த முஸ்லிம் மண்டியான ஆசீர்வாதம் பண்ண சொல்றான்? சரி சரி, அந்த தும்பிக்கை ஏத்தி இப்படின்னு பண்ணுங்கம்மா, பண்ணுங்க, சீக்கிரம் பண்ணுங்க. நல்லா இரு, என்ன கை வைக்குதா? அது முசைக்கு அப்படிதான் இருக்கும். நீங்க கை வச்ச உடனே தலையில முடியே வளர்ந்துட்ட மாதிரி பிழிஞ்சா இருக்கு. என்னடா இதா? தெரியல, உன்னை கடவுளா பாக்குது இந்த பெருசு. உண்டி எங்க இருக்குது? உண்டி எங்க இருக்குது? தோக்குது பாருங்க. வரமா, உங்க போன ஊர் எங்கும் நான் பரப்புறேன் பாருங்க. அந்த ஆளே வந்தா, காசு போட்டா போய்க்கினே இருக்கிறான். என்ன நடக்குது இங்க? ஒண்ணுமே புரியலையா? என்ன பண்ணலாம்? ஒன்னும் பண்ண வேணாம், நான் சொல்றபடி கேளு. இனி வருமானம் தான். இந்தா இத புடி. என்ன பாக்குற, புரியுதா இல்லையா? ஒண்ணுமே புரியலையா? தென்னை மாட்டியா சூளை மாதிரி ஆக்கி குடுத்துட்டா. இத அப்படியே வச்சுக்கணும் குதி, அப்புறம் நடக்கிறதெல்லாம் அதுவே நடக்கும். அப்படியே சொல்றா? என்ன பாக்குறீங்க? அடுத்த பாகத்துல சொப்பன சுந்தரி அம்மாவோட ஆட்டம் ஆரம்பம். எல்லாம் லைக் கமெண்ட்ஸ் பண்ணிருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புன்னு சொல்லியிருந்தோம், அனுப்பியிருந்தீங்க. அதில் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு 10 பேருக்கு பரிசு தரணும். பரிசு இது இருக்குது. குழுக்களை நேரடியாக லைவ்ல போட்டதும் பார்த்துருப்பீங்க. பரிசு நேரில் பொங்கல் அன்னைக்கு வாங்க முடியாதவங்களுக்கு கொரியரில் அனுப்பணும். இப்போ கொரியரில் ரெடி ஆயிடுச்சு, வீட்டுக்கு வந்து சேரும். வந்த உடனே எங்களுக்கு வீடியோ அனுப்புங்க. என்னடா அது நமக்கு பரிசு கிடைக்கலன்னு யோசனை பண்ணிக்கிறேன். கவலையே படாதீங்க, தொடர்ந்து நம்ம சேனல் எல்லாம் பார்த்துட்டே வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. உங்களுக்கு ஒரு பொருட்கள் முறையில இது போல கவர்ச்சிகரமான பரிசு கிடைக்கும். தொடர்ந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உங்க ஆதரவு எங்களுக்கு எப்பயுமே வேணுங்க. ஆமா தானே? ஆமா.